அந்த சமயத்தில் அவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படத்தை வச்சுருந்ததை செய்தியாளர்கள் அங்கேயே கூட கேள்வி எழுப்புனாங்க. நீங்கள் ஊழலுக்கு எதிரான ஒரு கட்சின்னு வரீங்க, தண்டனை பெற்று குற்றவாளி என்று நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்ட ஒருத்தரோட வேறொரு கட்சியினுடைய தலைவருடைய படத்தை வச்சிருக்காரு பேக்கெட்ல. அது அது உங்களுக்கு நெருடலா இல்லையா? நீங்க உங்களுடைய தலைவராக திரு விஜய் அவர்களை பார்க்குறீங்க. அவரு வேறொரு கட்சியினுடைய தலைவரை புகைப்படமா வச்சுக்கிட்டு வர்றதும், உங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கள் அந்த தலைவரை போய் அவங்களுடைய சமாதியில பார்த்துட்டு வர்றது, வணங்கிட்டு வர்றது அப்படிங்கிறதெல்லாம் சரிப்படுமான்னு கேட்குறேன். என்ன அது அதை எப்படி பார்க்கறது நம்ம? இல்லை, நல்லா புரிஞ்சுக்கங்க. அதாவது இறந்தவர்களுக்கு மரியாதை செய்வது என்பது வேற. இந்த பக்கத்திலே தான் கலைஞர் சமாதியும் இருந்தது. அங்க போகலையே. அதுதான் சொல்கிறேன், இறந்தவர்களுக்கு மரியாதை செய்வது என்பது வேறு. புரியுதுங்களா? நாளைக்கு தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்த அப்புறம் கூட அதை செய்யலாம். அதனால என்ன தப்பு இருக்குது? புரியுதுங்களா? ஒரு சில இடங்களில் பேச வேண்டிய விஷயங்கள் எத்தனையோகள் இருக்குது. புரியுதுங்களா? அவர் அண்ணா அவர்களுடைய புகைப்படத்தை வச்சார்ல, அதுக்கு போனார்ல, அதையும் பேசாமல் இருக்கிறாங்க இந்த திமுக காரங்க. அதுக்கு போயிருக்காருல்ல, அதை பேசுங்க. அவர் அப்போ தான் வந்து சேர்றாரு. அந்த சேரும் வரைக்கும் அவங்களுக்கு தலைவர் அவங்க தானே. இப்போ சேர்ந்த பிறகு கொள்கையை ஏற்றுப்பார், ஏற்றுக்கிட்டு கொள்கை வழி நடப்பார். அதே இடத்துலயே தாவேக்காவனுடைய துண்டு போடுறப்ப மறுக்கிறார். நம்ம அந்த காணொலியை பார்க்க முடிஞ்சது. ஏத்துக்க மறுக்கிறார் உடனே. அது அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அது பாக்குறப்ப எப்படி? அதெல்லாம் பெரிய இப்போ திமுகவனுடைய விமர்சனமா திமுகவனுடைய தொண்டை எந்நேரமும் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் போட்டுக்கிட்டே சுத்துறாங்களா?